மியான்மரில் நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியது. 2000-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல். நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மரில் மீட்பு பணிகள் தீவிரம். பலி எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டும் என்ற தகவலால் அதிர்ச்சி. தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 10 பேர் உயிரிழப்பு. கட்டட இடிபாடுகளில் சிக்கிய 100 தொழிலாளர்கள் மாயமானதாக தகவல். இந்தியா அனுப்பி வைத்த 15 டன் நிவாரணப் பொருட்கள் மியான்மர் சென்றடைந்தது. உணவு, போர்வை, அத்தியாவசிய மருந்துகள் உள்ளிட்டவை வழங்க திட்டம். ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக வீதிகளில் அல்லாடி கொண்டிருந்தோம். பாங்காக்கிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிய குடும்பத்தினர் பேட்டி. காவல்துறைக்கு 32 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் புதிய வாகனங்களின் சேவை தொடக்கம். 41 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். நூறு நாள் வேலை திட்டத்தில் நிலுவைத் தொகையை வழங்காத மத்திய அரசை கண்டித்து போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் திமுக போராட்டத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களும் பங்கேற்பு. பாஜக அரசே பதில் சொல். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் காலி தட்டுடன் பங்கேற்ற மூதாட்டிகள். 100 நாள் வேலை திட்ட நிதியை மத்திய அரசு விடுவிக்க கோரி முழக்கம். நூறு நாள் வேலை திட்டத்தில் நிலுவைத் தொகையை விடுவிக்க பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா? திமுக போராட்டத்தில் எழுப்பும் குரல் டெல்லியை எட்டட்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 66,880 ரூபாய்க்கு விற்பனை. சட்டமன்ற தேர்தலில் திமுக, தவேக இடையேதான் போட்டி என்று விஜய் பேசிய விவகாரம். கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த பேசியிருக்கலாம் என்று இபிஎஸ் கருத்து. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்கள் பட்டியலில் இபிஎஸ்ஐ முந்தைய தவேக தலைவர் விஜய். சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் மு.க.ஸ்டாலின் முதலிடம், விஜய்க்கு 2ஆம் இடம். சாதிய வன்கொடுமை தொடர்பான வழக்குகள் கடந்த ஆண்டை விட 6 விழுக்காடு குறைவு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விழிப்புணர்வு கூட்டத்தில் முதல்வர் தகவல். சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் டிக்கெட் கள்ளச்சந்தையில் விற்பனை. 25 பேர் கைது செய்யப்பட்டு சொந்த ஜாமீனில் விடுவிப்பு. பெரம்பலூர் அருகே மும்மதத்தவர் ஏற்பாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். வாடிவாசலில் சீரிப்பாயும் காளைகளை தீரத்துடன் அடக்கும் காளையர்கள். அருமையான காலை வெற்றி பெற்றது. கட்டுமட்ட கட்டிட்டு கை கோத்து பிடிச்சிப்பார். அருமையான வீரர், அருமையான காலை. இந்த ஒரு படி பிடிக்கிறோம். மாடுபடி வீரர் வெற்றி பெற்றார். பங்குனி மாத அமாவாசையொட்டி ராமேஸ்வரத்தில் குவிந்த பக்தர்கள். அக்னி தீர்த்த கடலில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த வழிபாடு.
தூத்துக்குடியில் காதலிக்க வற்புறுத்தி தீ வைத்து எரிக்கப்பட்ட சிறுமி உயிரிழப்பு. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சோகம். சேலம் மாவட்டம் வீரகனூரில் ரம்ஜானையொட்டி 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. ஒரு ஆடு சுமார் 25,000 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சென்னை பூவிருந்தவல்லியில் சிக்னல் போஸ்ட் மீது தண்ணீர் லாரி மோதி விபத்து. சிக்னல் போஸ்ட் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை மாவட்டம் போத்தனூரில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல். பெங்களூருவில் இருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்தவரை பிடித்து போலீஸ் விசாரணை. சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா தந்தேவாடா காட்டுப் பகுதியில் 16 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 2 பேர் காயம். ஆந்திர மாநிலம் அனகப்பள்ளியில் விவசாய பகுதியில் உலா வந்த ராஜநாகம். சீறிக்கொண்டு விவசாயியை ராஜநாகம் கொத்த முயன்ற வீடியோ வைரல். அப்பா 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 மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை விமர்சித்த குணால் கம்ரா. மகாராஷ்டிராவில் மேலும் 3 வழக்குகள் பதிவு. ஹரியானா மாநிலம் குருகிராமில் குடிசை பகுதியில் பயங்கர தீ விபத்து. ஏராளமான வீடுகள் தீக்கு இரையானதால் வீதிக்கு வந்த மக்கள். ஐதராபாத்தில் ஒரே மேடையில் 2 பெண்களை திருமணம் செய்த இளைஞர். அழைப்புதல் அடித்து ஊரே கூடி 2 காதலிகளை திருமணம் செய்து வைத்த வீடியோ வைரல். ஐபிஎல் தொடரில் மும்பை குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. முதல் வெற்றியை பதிவு செய்ய 2 அணி வீரர்களும் தீவிரம். இந்தியாவுடன் வரி விதிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்வதாக அதிபர் ட்ரம்ப் தகவல். பிரதமர் மோடி மிகச்சிறந்த நண்பர், மிகவும் புத்திசாலியான நபர் என்றும் புகழாரம். மோகன்லால் நடிப்பில் வெளியான எம்புரான் திரைப்படம் உலகம் முழுவதும் வசூல் வேட்டை. 48 மணி நேரத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.